வெல்கம் டு எக்ஸ்பர்ட் ஸ்டோரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சஞ்சீவனம் ஒரு அழகான காடு. அங்க பச்சை பசேல்னு மரங்க, செடி கொடிங்க, மலைகள், அழகான நதி இதெல்லாம் அங்க இருந்துச்சு. அந்த ஆத்துக்கு சில விலங்குகளும் சில பறவைகளும் தண்ணி குடிக்க வருவாங்க. அதே காட்டில் ரோசி குருவியும் கோமல் குருவியும் ஒரு மரத்து மேலே கூடு கட்டி கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தாங்க. இந்த காட்டில் வாழ்கிற எல்லா பறவைகளும் தங்களோட உணவை சாப்பிட்றதுக்காக எல்லா பறவைகளும் சேர்ந்து தான் போவாங்க. ஒரு நாள் ரோசி தன்னோட கூட்டில் 2 முட்டையை இட்டது. ஆஹா, நான் வேற 2 முட்டை இட்டுட்டேனே, என்னோட கோமல் எங்கே போச்சுன்னு தெரியலையே, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே. ரோசி குருவி அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது கோமல் குருவி அங்கேருந்து பறந்து வந்தது. ஆஹா ரோசி, நீ எப்போ முட்டைகளை விட்ட? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த முட்டைகளை பத்திரமா பார்த்துக்கலாம். ஆமாம் கோமல், நம்மளோட குழந்தைங்க இந்த முட்டையிலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளோட குழந்தைங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கலாம். ரோசி குருவி அப்படி சொன்னதும் 2 குருவிகளும் உணவை தேடி போகாமல் அந்த முட்டை பக்கத்திலே உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் முழுவதும். மறுநாள் காலையில் புல்புல் குருவி ரோசி குருவி வீட்டுக்கு வந்தது. ஏன் நேற்று நீங்கள் 2 பேரும் உணவு தேடி வரல எங்க கூட? புல்புல், நான் இப்போதான் முதல் முறையாக 2 முட்டைகளை இட்டிருக்கேன், அதனால தான் அதை பார்த்துக்கிட்டு வர முடியலை. சரி, உங்கள் 2 பேர்த்துக்கும் பசிக்கலையா? நேற்று ஃபுல்லாக சாப்பிடாம இருந்திருக்கீங்க, இப்போ கூட உங்களுக்கு பசி இல்லையா? புல்புல், எனக்கு பசி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனாலும் என்னோட குழந்தைங்களை எப்படி தனியாக விட்டு வரதுன்னு தான் 2 பேரும் யோசிக்கிறோம். நம்ம காட்டில் யார் முட்டைகளை எடுத்துட்டு போகிறா? யாருமே எடுக்க மாட்டாங்க. நம்மளோட கூட்டில் முட்டைகள் பத்திரமா தான் இருக்கும். நீங்கள் 2 பேரும் வாங்க, இன்னைக்கு சேர்ந்து நம்ம உணவு தேட போகலாம். ரோசி, புல் சொல்றதும் சரியா தானே இருக்கு. நம்ம முட்டைகளை யாரும் சாப்பிட போறா? வா, இங்க வச்சுட்டு நம்ம 2 பேரும் போய் உணவுகளை சாப்பிட்டுட்டு வரலாம். முட்டைகள் பாதுகாப்பாக தான் இருக்கும். சரி கோமல், வாங்க போகலாம். ரோசி அப்படி சொன்னதும் அங்கிருந்து 3 குருவிகளும் உணவு தேடி போனாங்க. அதே சமயம் ரோசி குருவி வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கொடூரமான பாம்பு ஒன்று இருந்துச்சு. ஆஹா, ஏதோ ஒரு குருவி முட்டையிட்டிருக்கும் போலயே, நல்ல வாசனை வருதே. நம்ம தேடி போய் அந்த எந்த முட்டை குருவின்னு பார்த்து சாப்பிட்டு வரலாம். இன்னைக்கு நல்ல வேட்டை தான். அப்படி சொன்ன பாம்பு ரோசி குருவியோட வீட்டுக்கு வந்தது. வந்து 2 முட்டையும் பார்த்தது. இந்த 2 முட்டையும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கே. நம்ம குடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பாம்பு 2 முட்டையும் வேகமாக சாப்பிட்டுட்டு அந்த ரோசி குருவியோட வீட்டை விட்டு வேகமாக கிளம்பி அதோட வீட்டுக்கு போயிடுச்சு. இது எதுவுமே தெரியாம ரோசி குருவியும் கோமல் குருவியும் தன்னோட கூட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா தன்னோட குழந்தைய பார்க்க வந்தாங்க உணவை தேடிட்டு. கோமல், தாத்தாயா, நம்ம 2 குழந்தை முட்டையும் காணாம போயிடுச்சு. இதை யார் எடுத்து தேடிப்பான்னு ஒண்ணுமே தெரியல. சரி ரோசி, நீ அழாத. அடுத்த டைம் நீ முட்டை இடும்போது யார் இந்த வேலையை பார்த்துருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கலாம். நீ அழாத ரோசி. இப்படியே சில நாட்களும் பல மாதங்களும் போச்சு. மறுபடியும் ரோசி குருவி 2 முட்டையை இட்டது. கோமல், இந்த முட்டையாவது நம்ம குழந்தைங்களை பார்ப்போமா? இந்த முட்டைகளை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் கோமல். இந்த டைம் நம்ம முட்டையை யாரு சாப்பிட்டான்னு கண்டுபிடிச்சே ஆகணும் கோமல். கண்டிப்பா. நம்ம இப்போ இலை மேல சில கொலைகளை வச்சுட்டு நம்ம போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். வா, வேகமா போயிட்டு வேகமா வந்துடலாம். அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ரோசி குருவியும் கோமல் குருவியும் பறந்து போனாங்க. அதே சமயம் பாம்புக்கு மறுபடியும் முட்டை வாசனை போச்சு. ஆஹா, மறுபடியும் முட்டை வாசனை வருது. அதே முட்டை வாசனை வருது. இன்னைக்கும் நல்ல வேட்டை தான். அப்படி சொல்லிக்கிட்டே பாம்பு ரோசி குருவியோட முட்டையை தேடி போச்சு. ஆஹா, முட்டையை பார்த்தாலே வயிறு நெறிஞ்ச மாதிரி இருக்கு. உடனே சாப்பிட்டுட்டு வேகமா கிளம்பிடுவோம். பாம்பு அப்படி சொல்லிக்கிட்டே முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சது. இதெல்லாம் மரத்துக்கு பின்னாடி இருந்து ரோசி குருவியும் கோமல் குருவியும் அந்த பாம்பு முட்டையை சாப்பிட்றத பார்த்துட்டே இருந்தாங்க. பாம்பு 2 முட்டையை சாப்பிட்டுட்டு வேகமாக அது இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு.
கோமல் பார்த்தியா? இந்த கொடூரமான பாம்பு என்ன முட்டைகளை எப்படி சாப்பிட்டது பார்த்தியா? இனிமே நான் முட்டைகளை இட முடியாதா? என் குழந்தைகளை என்னால பார்க்கவே முடியாதா? நீ அழாத ரோசி. நம்ம இந்த காட்டில் வாழ்கிற ஒரு கழுகு இருக்குல்ல, அதுக்கிட்ட போய் நம்ம நடந்ததை எல்லாம் சொல்லலாம். நம்ம 2 பேரும் அந்த கழுகு கிட்ட உதவி கேட்டு பார்க்கலாம். நீ அழுகாத, சரியா? கோமல் அப்படி சொன்னதும் ரோசி குருவியும் கோமல் குருவியும் அங்கிருந்து ரொம்ப தூரம் பறந்து கழுகு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி கழுகை பார்த்தாங்க. கழுகு கிட்ட தனக்கான கொடுமையை எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ரோசி குருவியும் கோமல் குருவியும் அழுதாங்க. ரோசி குருவி கதையை கேட்ட கழுகு இப்படி சொல்லுச்சு. நீங்கள் 2 பேரும் இனி கவலை கொள்ள வேண்டாம். இனி என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, உங்கள் கதையை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அந்த பாம்பு இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். பத்திரமா வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன். கழுகு அப்படி சொன்னதும் ரோசி குருவியும் கோமல் குருவியும் அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. கோமல், இனிமேல் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேணாம். எல்லாத்தையும் கழுகு பார்த்துக்கும். இனிமே என் குழந்தைங்களும் நம்ம கூட சேர்ந்து இருக்க போகுது. இப்படியே கொஞ்ச நாட்களும் சில மாதங்களும் போச்சு. ரோசி குருவி மறுபடியும் 2 முட்டையை இட்டது. இப்போ ரோசி குருவியும் கோமல் குருவியும் பிளான் பண்ணபடி முட்டையை அங்கேயே வச்சுட்டு அங்கேருந்து கொஞ்ச தூரம் பறந்து போனாங்க. அதே சமயம் கழுகும் ரோசி குருவி வீட்டுக்கு பக்கத்தில் அந்த முட்டையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தது, பாம்பு எப்போ வரும்ன்ட்டு. எல்லாரும் பிளான் பண்ணபடியே பாம்பு முட்டையோட வாசனைக்கு ரோசி குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. ஆஹா, நம்மளுக்காகவே இந்த முட்டை காத்துக்கிட்டு இருக்கு போலயே. இந்த குருவிங்க எல்லாம் நம்மளுக்காகவே இந்த முட்டையை இட்டு வச்சிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு பாம்பு முட்டையை சாப்பிடும்போது கழுகு அங்கிருந்து பறந்து வந்து பாம்பை கொத்திடுச்சு. ஏ கழுகு, என்னை விடு. என்னை விடுறையா இல்லையா? என்னை விடு. கழுகு அந்த பாம்பை கொத்திக்கிட்டு மலை உச்சியில ரொம்ப தூரம் பறந்து போச்சு. அது இருக்கிற இடத்துக்கு போச்சு. பாம்புக்காக அங்க 2 கழுகுங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கழுகு அங்க போய் பாம்பை போட்ட உடனே 3 கழுகும் சேர்ந்து அந்த பாம்பை கொண்டுட்டாங்க. கோமல், இனிமேல் நமக்கு நம்ம குழந்தைங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. நம்ம குழந்தைங்க நாளைக்கே வெளியே வந்துடுவாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நம்ம குழந்தைக்கு என்னென்ன பழங்கள் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து சந்தோஷமா பார்த்துக்கலாம். சரி ரோசி, நம்ம குழந்தைங்கள நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கலாம். இனிமேல் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை. மறுநாள் அந்த முட்டையில இருந்து 2 குருவிங்க வெளியே வந்துட்டாங்க. அப்ப இருந்து ரோசி குருவியும் கோமல் குருவியும் தன் குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அடுத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சா நம்மளுக்கும் தீங்கு நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.